எங்களுக்கென்று பல ஆசைகள் இருக்கின்றது, பல நோக்கங்கள் இருக்கின்றது. அத்தனையையும் திட்டமிட்டு வாழ்வதிலே எந்த விதமான தவறுமில்லை, தப்புமில்லை. அப்படியாக வாழக்கூடிய நாங்கள் ரப்புல் ஆலமீன் எங்களை எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றானோ அந்த விடயத்திலே நாங்கள் மிகவுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், மிகவுமே நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இந்த குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட கால அளவு இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் திட்டங்களை தீட்டிக் கொள்ள வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், எவ்வளோ மார்க்க பக்தி உள்ள ஒரு மனுஷனாக இருந்தாலும் நிறைய சம்பாதிக்க வேண்டும், நிறைய சேகரிக்க வேண்டும் என்ற ஆசை இந்த உலகத்திலே யாரையுமே விட்டு வைக்கவில்லை. அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகிறான் பாருங்கள். அல்லாஹ் கூறுகிறான், அல்லதி ஜமஅ மாலன் வ அத்ததா, மனிதர்கள் சொத்துக்களை சம்பாதித்து எண்ணி எண்ணி கணக்கு போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். நிறைய சம்பாதித்து அந்த சொத்துக்களை செலவு செய்யாமல் அவன் எண்ணி எண்ணி அதனை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் அவன் சம்பாதித்த சொத்துக்களும் செல்வங்களும் அவனை மரணம் இல்லாமல், மௌத்தில்லாமல் இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழ வைத்து விடும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றான். மனிதன் ஆரோக்கியமாக இருப்பதும் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓய்வு நேரங்களும் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட ஆகப்பெரிய நிஅமத். அந்த நிஅமத்திலே, அந்த அருட்கொடைகளை மனிதன் புரிந்து கொள்ளாமல் அதிலே பராமுகமாக அதிகமான மக்கள் இருப்பதாக ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து சத்திய தூதரும் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறி அன்னாரது வாழ்க்கை வழிமுறையை பின்துயர்ந்து நடந்தவர்கள், மரணம் வருகின்ற வரை அன்னாரது வாழ்க்கை வழிமுறையை பின்துயர்ந்து நடக்க இருப்பவர்கள், குறிப்பாக இன்றைய ஜும்ஆவுடைய கடமையையும் அதனுடைய பெருமதியையும் உணர்ந்து அல்லாஹுடைய மாளிகையிலே வந்து அமர்ந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் கருணையும் கிருபையும் உண்டாக வேண்டுமென இந்த புனிதமான நேரத்திலே நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எம்மை படைத்து நாம் வாழ்வதற்கான அனைத்து வசதிகளையும் எங்களுக்கு செய்து தந்து நாங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும்,
இப்படி வாழ்ந்தால்தான் மரணத்தின் பின்னால் சுகசோபனம் கூறப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக ஆக முடியும். நாங்கள் இப்படி வாழவில்லை என்று சொன்னால் எங்களுடைய மரணத்தின் பின்னால் நாங்கள் படுமோசமான வாழ்க்கையை சந்திக்க வேண்டி இருக்கும் என்ற 2 பகுதிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு திட்டத்தெளிவாக சொல்லி தந்திருக்கிறான். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் சொன்ன செய்தி, ஒரு மனிதனுடைய வாழ்நாள் என்பது 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட மிக குறுகிய காலமே இந்த உலகத்தில் மனிதன் வாழுகிறான். ஒரு சில விதிவிலக்குகள் இருந்த பொழுதிலும் அந்த 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் அவன் இந்த வாழ்க்கையை சரியான முறையிலே பயன்படுத்துகின்ற பொழுது, அவனுடைய வாழ்க்கையை சரியான முறையிலே திட்டமிட்டு அமைத்து கொள்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த மனிதன் மரணத்தின் பின்னால் வெற்றி பெற்ற மனிதனாக ஆக முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான், அஃப ஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸன், இந்த உலகத்தில் நீங்கள் வீணுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றீர்களா? இல்லை, நாங்கள் இந்த உலகத்திலே வீணுக்காக படைக்கப்படவில்லை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சில நோக்கங்களுக்காக இந்த உலகத்திலே எம்மை படைத்து வைத்திருக்கிறான். வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன், அல்லாஹு தஆலா கேட்கிறான், நீங்கள் என் பக்கம் மீட்டப்பட நினைத்துக் கொள்கிறீர்களா? நிச்சயமாக மீட்டப்படுவீர்கள். அப்படி மீட்டப்படுகின்ற பொழுது, என்னிடத்தில் நீங்கள் திரும்பி வருகின்ற பொழுது, நான் சொன்னதின் பிரகாரம் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து உங்களுடைய வாழ்நாளை கழித்திருந்தால் மாத்திரம்தான் உங்களுடைய வாழ்க்கை சுகசோபனம் கூறப்பட்ட வாழ்க்கையாக, சுவர்க்கத்துக்கு சொந்தக்கார மக்களாக நானும் நீங்களும் அமைய முடியும். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே எம்மை படைத்ததற்கான நோக்கத்தை சொல்லி காட்டுகின்ற பொழுது, அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, இந்த உலகத்தில் ஈமான் கொண்டு நற்காரியங்கள் செய்யக்கூடிய மனிதர்கள் யார் என்பதனை அடையாளம் காணுவதற்காக வேண்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனை வணங்குவதற்காக இந்த உலகத்திலே எம்மை படைத்து வைத்திருக்கிறான். அப்படி படைக்கப்பட்டு சில காலம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கால எல்லையை, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வயசை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்தினால்தான் நிச்சயமாக நானும் நீங்களும் விமோசனம் அடையக்கூடிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது எங்களுக்கென்று பல தேவைகள் இருக்கின்றது, எங்களுக்கென்று பல ஆசைகள் இருக்கின்றது, பல நோக்கங்கள் இருக்கின்றது. அத்தனையையும் திட்டமிட்டு வாழ்வதிலே எந்த விதமான தவறும் இல்லை, தப்பும் இல்லை. அப்படியாக வாழக்கூடிய நாங்கள் ரப்புல் ஆலமீன் எங்களை எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்றானோ அந்த விடயத்திலே நாங்கள் மிகவுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், மிகவுமே நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இந்த குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட கால அளவு இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சரியாக அமைத்து கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் திட்டங்களை தீட்டிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மறுமையிலே எனக்காக நீங்கள் சிபாரிசு செய்ய முடியாது, உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்ய முடியாது. அவரவரும் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்திருக்கின்றோமோ, என்ன முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்திருக்கின்றோமோ அதன் அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹுக்கு முன்னிலையிலே சாட்சியம் சொல்ல வேண்டிய ஒரு நாள் நிச்சயமாக எங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிறோம். அப்படி வாழ்கின்ற பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதர்களை பார்த்து சொல்கிறான், அல்ஹாகுமுத் தகாசுர், மனிதனை தகாசுர் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்சம் இந்த உலகத்திலே அவனை பராக்காக்கி விட்டது. தகாசுர் என்றால் என்ன? அவன் அதிகமாக சம்பாதித்து சேமித்து வைக்க வேண்டும் என்ற ஆசை. ஹத்தா ஜூர்துமுல் மகாபிர், அவன் கபூர்களை சந்திக்கின்ற வரை,
மரணித்து கபருக்கு செல்கின்ற வரை அதிகமாக இந்த உலகத்திலே சம்பாதித்து சேமிக்க வேண்டும் என்ற ஆசை மனிதனை குடிகொண்டிருப்பதை நாங்கள் யாருமே மறுக்க முடியாது. அது எந்த மனிதராக இருந்தாலும், வயோதிபராக இருந்தாலும், சிறு பிள்ளைகளாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், எவ்வளோ மார்க்க பக்தி உள்ள ஒரு மனுஷனாக இருந்தாலும் நிறைய சம்பாதிக்க வேண்டும், நிறைய சேகரிக்க வேண்டும் என்ற ஆசை இந்த உலகத்திலே யாரையுமே விட்டு வைக்கவில்லை. அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகிறான் பாருங்கள். அல்லாஹ் கூறுகிறான், அல்லதி ஜமஅ மாலன் வ அத்ததா, மனிதர்கள் சொத்துக்களை சம்பாதித்து எண்ணி எண்ணி கணக்கு போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். நிறைய சம்பாதித்து அந்த சொத்துக்களை செலவு செய்யாமல் அவன் எண்ணி எண்ணி அதனை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் அவன் சம்பாதித்த சொத்துக்களும் செல்வங்களும் அவனை மரணம் இல்லாமல் மௌத்தில்லாமல் இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழ வைத்து விடும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றான். அப்படி அல்ல. நிச்சயமாக என்னதான் இந்த உலகத்தில் சம்பாதித்து வாழ்ந்தாலும் நாங்கள் ஒவ்வொருவரும் மரணிக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும். தெரிந்தாலும் இந்த உலக ஆசை எங்களுக்கு அந்த எண்ணத்தை விட்டும் கண்களை மறைத்து விடுகின்றன. யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அந்த மனிதன் சம்பாதித்த சொத்துக்களும் செல்வங்களும் பிள்ளைகளும் அவனை இந்த உலகத்தில் நிரந்தரமாக வைத்து விடும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, அப்படி நீ எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். அப்படி நீ எண்ணிக்கொண்டிருந்தால் அந்த ஆசை உன்னை ஹுதமா என்று சொல்லக்கூடிய நரகத்திலே நுழைவதற்கு காரணமாக ஆகிவிடும். அல்லாஹ் மீண்டும் கேட்கிறான் பாருங்கள், வமா அத்ராக மல் ஹுதமா, ஹுதமா என்றால் என்ன தெரியுமா? நாருல்லாஹில் முகதா, அல்லாஹு தஆலா மூட்டி தயார் நிலையில் வைத்திருக்கக்கூடிய நரக நெருப்பாகும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த செய்தியை நான் ஏன் சொல்கின்றேன் என்று சொன்னால், இந்த உலகத்திலே குறிப்பிட்ட கால அளவு வாழக்கூடிய நாங்கள் இந்த உலகத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதை போன்று எங்களுடைய மறுமையுடைய வாழ்க்கைக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சம்பாதிக்க வேண்டும், சேகரிக்க வேண்டும், சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாங்கள் நாளை மரணத்தின் பின்னால் எனக்கு கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல இதனை நான் சேமித்து வைத்திருக்கிறேன். அல்லாஹ் கேட்கிறானே, அஃப ஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, நாங்கள் இந்த உலகத்திலே உங்களை நாங்கள் சும்மா படைத்திருக்கின்றோமா? நாங்கள் உங்களை எங்கள் பக்கம் மீட்ட மாட்டோமா? நாளை உங்களிடத்தில் எங்களுக்காக கேள்வி இல்லையா? அல்லாஹு தஆலா திரும்ப திரும்ப கேட்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, இப்படியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்கின்ற ஒரு செய்தியை பாருங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தீர்ப்பு வழங்கி நரகவாசிகளே நரகத்துக்கும் சுவர்க்கவாசிகளை அல்லாஹு தஆலா சுவர்க்கத்துக்கும் அனுப்பிவிடுவான். அந்த வேளையில் அல்லாஹ் சொல்றான் பாருங்கள், வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, நரகவாசிகள் நரகத்திலே இருந்து கூச்சலிட்டு கொண்டிருப்பார்கள். நரகவாசிகள் நரகத்திலே இருந்து வேதனை தாங்க முடியாமல் சத்தம் போட்டுக்கொண்டு அலறிக்கொண்டு கத்திக்கொண்டு கூக்குரலிட்டு கொண்டிருப்பார்கள். சொல்வார்களாம், ரப்பனா அஹ்ரிஜ்னா, ரப்பே எங்களை இந்த நரகத்தை விட்டு கொஞ்சம் வெளியேற்றிவிடு, ரப்பே எங்களை இந்த நரகத்தை விட்டு வெளியேற்றிவிடு. நாமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நாமல், நாங்கள் ஏற்கனவே உலகத்தில் பாவமான காரியங்களை செய்து அநியாயங்களை செய்து உனது கட்டளைகளுக்கு நாங்கள் மாறு செய்து நரகத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம். ரப்பே நாங்கள் இப்பொழுது எங்களால் வேதனை தாங்க முடியாது, கொஞ்சம் எங்களை நரகத்தை விட்டு வெளியேற்றி எங்களை மீண்டும் உலகத்துக்கு எங்களை அனுப்பி வை. நாங்கள் அங்கே சென்று நாங்கள் நல்லமல்களை புரிந்து நாங்கள் ஏற்கனவே பாவமான காரியங்களை செய்து ஏற்கனவே உனக்கு மாறு செய்ததை போன்று நாங்கள் இல்லாமல் நாங்கள் திரும்பவும் சென்று நல்லமல்களை செய்துவிட்டு திரும்பி வருகிறோம், எங்களை நரகத்தை விட்டு வெளியே அனுப்புயா அல்லாஹ் என்று சொல்லி நரகவாசிகள் சத்தமிடுவார்கள். அல்லாஹ் குர்ஆன் நரகவாசிகள் சத்தமிடுவார்கள். அல்லாஹ் சொல்வானாம் பாருங்கள், அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், மக்களே நீங்கள் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நான் உங்களுக்கு குறிப்பிட்ட காலத்தை தந்திருந்தேனே, 60 வயதோ 70 வயதோ 100 வயதோ 40 வயதோ குறிப்பிட்ட காலங்களை தந்திருந்தேன் அல்லவா? அந்த தந்திருந்த காலத்தில் உங்களுக்கு சிந்திக்க முடியாதா? உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய உபதேசம் சொல்லக்கூடிய ஒருவர் உங்களுக்கு வரவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்பானா? பாருங்கள், இப்பொழுது பாருங்கள், நாங்கள் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தை படைத்து மறுமையை எங்களுக்கு சொல்லித்தந்து
மறுமையிலே இப்படி கேலி கணக்குகள் கேட்கப்படும், இதற்கான பதில் நீ இப்படி வாழ வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு அதற்கான பதிலையும் சொல்லித் தந்திருக்கின்றான். இதன் பின்னும் நாங்கள் சிந்திக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மண்டாடுவோம். அல்லாஹ் எங்களிடத்திலே கேட்பானாம், அவலம் நுஅம்மிருக்கும், உங்களை நிர்ணயிக்கக்கூடிய, உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய, நற்செய்திகளை உபதேசம் செய்யக்கூடிய ஒருவர் உங்களுக்கு உலகத்துக்கு வரவில்லையா என்று அல்லாஹ் தஆலா எங்களை நோக்கி கேட்பானாம். அல்லாஹ் சொல்றான் பாருங்கள், வஜாஅக்கும் நதீரும், உங்களிடத்தில் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருவர் வந்தார். உங்களுக்கு நான் நபியை அனுப்பி வைத்தேன், ரசூலை அனுப்பி வைத்தேன், உங்களுக்கு நல்லவைகளை சொல்லிக்கொண்டே இருந்தார், கெட்டவைகளை தடுத்து கொண்டே இருந்தார். அவருடைய மரணத்தின் பின்னால் உங்களுக்கு உபதேசம் சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது, நீங்கள் ஒன்றையும் கேட்கவில்லையே என்று அல்லாஹ் தஆலா சொல்வானாம். ஃபதூகு, நன்றாக நரகத்தின் வேதனையை அனுபவியுங்கள். ஃபதூகு, நரகத்தின் வேதனையை நீங்கள் அனுபவியுங்கள். ஃபமா லிஸ்ஸாலிமீன மின் நஸீர், உங்களுக்கு இந்த அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய யாருமே இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய பதிலை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் ஃபாத்திர் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 60 வயதோ 70 வயதோ குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாங்கள், அல்லாஹ் எங்களுக்கு நல்ல சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். நாங்கள் வாழக்கூடிய இந்த கால நேரம் என்பது அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த ஆகப்பெரிய ஒரு நிஅமத். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் பாருங்கள், நிஅமத்தானி, 2 அருட்கொடைகள், மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், இந்த உலகத்திலே மக்களுக்கு நாங்கள் பல நிஅமத்துக்களை கொடுத்திருக்கின்றோம். அதிலே 2 நிஅமத்துக்கள் தான் அஸ்ஸிஹத்து வல் ஃபரா, மனிதன் ஆரோக்கியமாக இருப்பதும், மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓய்வு நேரங்களும் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட ஆகப்பெரிய ஒரு நிஅமத். அந்த நிஅமத்திலே, அந்த அருட்கொடைகளை மனிதன் புரிந்து கொள்ளாமல் அதிலே பராமுகமாக அதிகமான மக்கள் இருப்பதாக ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், சிலர்களை அல்லாஹு தஆலா சக்கரண்ட நரகத்திலே தூக்கி போடுவான். சில பாவிகளை அல்லாஹு தஆலா சக்கரண்ட நரகத்திலே தூக்கி போடுவான். அந்த நரகவாசிகளும் சுவர்க்கவாசிகளும் பேசிக்கொள்வார்களாம். உதாரணமாக, என் நண்பர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பார். ஒரு நண்பர் சுவர்க்கத்திலே, ஒரு நண்பர் நரகத்திலே இருப்பார். சுவர்க்கவாசி நரகவாசியை பார்த்து கேட்பாராம், மா சலகக்கும் ஃபீ சக்கர், நீங்க ஏன் சக்கரண்ட நரகத்துக்கு வந்தீர்கள்? உங்களை சக்கரண்ட நரகத்திலே நுழைவித்தது எது என்று சொல்லி சுவர்க்கத்தில் உள்ள மனிதர் நரகத்திலே உள்ள மனிதரை பார்த்து கேட்பாராம். அவர் சொல்கின்ற பதிலை பாருங்கள், காலு லம் நகு மினல் முஸல்லீன், நான் உலகத்திலே தொழவில்லையே, வலம் நுத்இமுல் மிஸ்கீன், கேட்டு வந்த மக்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கவில்லையே, வகுன்னா நஹூது மஅல் ஹாயிலீன், அது மாத்திரமல்லாமல் உலகத்திலே அரட்டை அடிக்கக்கூடிய மனிதர்களோடு சேர்ந்து நானும் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தேன். காலத்தின் பெருமதியை, நேரத்தின் பெருமதியை நான் உணரவில்லையே. அல்லாஹ்வுடைய நிஅமத், எனக்கு தரப்பட்ட ஆரோக்கியத்தையும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வு நேரத்தையும் அல்லாஹுக்காக நான் பயன்படுத்தவில்லையே. எனவேதான் தொழவில்லை, நான் உணவளிக்கவில்லை. உலகத்திலே அரட்டை அடிக்கக்கூடிய மக்களோடு சேர்ந்து இரவு பகலாக கையடக்க தொலைபேசிகளோடும் ஏனைய மீடியாக்களோடும் வீண் பேச்சுக்களோடும் வெட்டு கதைகளோடும் எனது காலத்தை நான் வீணாக்கி விட்டேனே. அப்படி வீணாக்கியதுதான் நான் சக்கரண்ட நரகத்தில் வருவதற்கான காரணம் என்று சொல்லி அந்த மனிதன் பேசுகின்ற செய்தி அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாங்கள், எங்களுக்காக கொடுக்கப்பட்ட நேரம் என்பது, எங்களுக்காக வழங்கப்பட்ட இந்த காலம் என்பது மிக புனிதமானது. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அதிகமான மக்கள் நஷ்டவாளிகள். எதறியுமா? அந்த காலத்தையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்தவில்லை. யார்? இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், யாரெல்லாம் ஈமான் கொண்டு நற்காரியங்கள் செய்வதிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ, யாரெல்லாம் ஈமான் கொண்ட பிரகாரம் ஈமானோடு மாத்திரம் நானும் முஸ்லிம், நானும் மூமின் என்று சொல்லிக் கொண்டு இருக்காமல் வஅமிலு ஸாலிஹாத், சாலிகான் அமல்களை செய்கின்றார்களோ அவர்களை தவிர அவர்கள் நஷ்டவாளிகள் அல்ல. ஏனென்றால் காலத்தை சரியாக பயன்படுத்தியவர்கள். அவர்கள் அல்லாமல் யாரெல்லாம் காலத்தை சரியாக பயன்படுத்தவில்லையோ அப்படியான மக்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஷ்டவாளியாக கூறி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், சஹர லக்குமுல் லைல வன்னஹார வஷம்ஸ வல் கமர வன்னுஜூம், நாங்கள் உங்களுக்கு இரவையும் பகலையும் சந்திரனையும் சூரியனையும் எல்லாவற்றையும் உங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுத்தி தந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் உங்களுக்கு நாங்கள் பயன்பெறக்கூடிய ஒன்றாக இந்த உலகத்திலே ஆக்கி தந்திருக்கிறோம். வன்னுஜூமுன் முஸஹ்ஹராத்துன் பிஅம்ரி, அதே போன்று நட்சத்திரங்களும் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகௌமி யஅகிலூன், அல்லாஹ் சொல்கிறான் சிந்திக்கக்கூடிய சமுதாயத்துக்கு இதிலே படிப்பினை இருக்கின்றது. அல்லாஹ் இரவையும் பகலையும் எங்களுக்கு கட்டுப்படுத்தி தந்திருக்கிறான். சந்திரன் சூரியன் எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் கடல்வாழ் மிருகங்கள் கூட கடலிலே வாழக்கூடிய உயிரினங்கள் கூட மனுஷனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இத்தனையும் கட்டுப்பட்டு தந்த அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களை நீங்கள் கணக்கெடுத்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. லா துஹ்ஸூஹா, அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இவை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா தெரியுமா? இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்களுடைய கால நேரத்தை நாங்கள் சரியாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா நிஅமத்துக்களையும் தந்திருக்கிறான். அத்தனை நிஅமத்துக்களையும் அனுபவிக்கக்கூடிய நாங்கள் அதற்கு ரப்புக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை பாருங்கள், லா தஸூலு கதம அப்தின் யௌமில் கியாமா ஹத்தா யுஸ்அல் அன் அர்பஇன், ஒவ்வொரு மனிதனும் அவன் மஹ்ஷர் மைதானத்திலே நிப்பாட்டப்படுகிறான். அப்படி நிப்பாட்டப்பட்டு அவனுக்காக 4 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 4 கேள்விகளுக்கும் ஒவ்வொரு மனிதனும் பதில் சொல்லாத வரை அவனுடைய கால்பாதம் இன்னும் ஒரு அடி முன்னே செல்ல முடியாது. லா தஸூலு கதம அப்தின், எந்த ஒரு அடியானுடைய கால் பாதங்களும் அல்லாஹ் தஆலாவால் கேட்கப்படக்கூடிய 4 கேள்விகளுக்கும் பதில் சொல்லுகின்ற வரை அவனுடைய கால் பாதம் அடுத்த ஒரு அடி நகர முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் பாருங்கள், முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு, அவனுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட ஆயுள் காலம் 40 வருடம் வாழ்ந்திருக்கின்றேனா, எனக்கு அல்லாஹ்விடத்திலே கேள்வி கேட்கப்படும். சிறு பிராயத்தை விட்டுவிடுங்கள், புத்தி தெரியாத வயசை விட்டுவிடுங்கள், புத்தி தெரிந்த காலத்திலிருந்து அவன் வாழ்ந்து மரணிக்கின்ற காலம் வரை இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதன் ஒவ்வொரு வயசுக்கும் கேள்வி கேட்கப்படுவான். எப்படி சம்பாதித்த சொத்துகளுக்கு கேள்வி கேட்கப்படுமோ அதே போன்று வாழ்ந்த வயசுக்கும் கேள்வி கேட்கப்படும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அந்த கேள்விக்கு நாங்கள் சரியான முறையிலே பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் எங்கள் கால் பாதம் மகசரை விட்டு நிச்சயமாக பாதிரு பில் அமாலி சாலிஹா, ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை பாருங்கள், பாதிரு பில் அமாலி சாலிஹா, நீங்கள் ஆரோக்கியமாக நல்ல முறை இருக்கக்கூடிய காலங்களிலே நல்லமர்கள் அதிகமாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் ஒரு காலம் வரும், அந்த காலம் காலம் என்று சொன்னால் இருள் நிறைந்த ஒரு காலத்தை போன்று காலையிலே மூமினாக இருக்கக்கூடிய மனிதன் மாலையிலே காபிராக ஆகிவிட முடியும். மாலையிலே காபிராக இருக்கக்கூடிய மனிதன் காலையிலே முஸ்லிமாக அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு காலம். அந்த காலம் வருவதற்கு முன்னால், இப்படி நெருக்கடி மிக்க ஒரு காலம் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலத்தை நீங்கள் சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதலாவது கேள்வி, அவன் வாழ்ந்த ஒவ்வொரு வயசுகளுக்கும் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கேட்கப்படுவான். இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் குறித்து காட்டிய ஒரு விஷயம், வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லாஹு, முதலாவது கேட்கப்படும் வாழ்ந்த காலத்தை பற்றி, இரண்டாவது குறிப்பாக கேட்கப்படும் அவனுடைய வாலிப வயசை பற்றி. அன்புக்குரிய வாலிபர்களே, வாலிபம் என்பது மிக முக்கியமான ஒரு பருவம். சின்ன பிள்ளை வயசு என்பது மனிதன் விரும்பியோ வெறுத்த சந்தர்ப்பத்தை தவறு செய்து விடுவான். வயோதிபம் என்பது தள்ளாடுகின்ற வயசானால் இரண்டுக்கும் இடைப்பட்ட வாலிப பருவம் என்பது அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்ட ஒரு கட்டம். ரசூலுல்லாஹ் ஒன்று செய்து, வான் ஷபாபிஹி ஃபீமா அபுலாஹு, அவன் வாலிபத்தை கழித்த ஒவ்வொரு வினாடிகளும் அல்லாஹ்விடத்தில் அந்த மனிதன் கேள்வி கேட்கப்படுவான். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹின் நல்லடியார்களை, நாங்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய குறிப்பாக வாலிபர்கள் இதில் அக்கறை செலுத்த வேண்டும். இது கட்டாயம் சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் வாழக்கூடிய வாலிப பருவம் என்பது எல்லோரையும் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய மீடியாக்கள் எங்களை ஆட்டி படைத்து
கொண்டிருக்கின்றது. ஒரு காலத்திலே ரேடியோ மாத்திரம் இருக்கும், அதனை பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து செய்திகளை கேட்பார்கள், வாரத்தில் ஒரு நாடகத்தை கேட்பார்கள். அப்படி ஒரு காலம் இருந்தது. அப்படியே காலம் முன்னேற்றம் அடைந்து அப்படியே நாங்கள் டிவிக்கு வந்தோம். டிவியிலே வாரத்தில் ஒரு படம் மட்டும் போடப்படும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாடகம் போடப்படும், இப்படி வாரத்தில் ஒரு காட்சி மாத்திரம். அப்படியே முன்னேற்றம் அடைந்து ஒவ்வொரு நாளும் இப்பொழுது நாங்கள் இருக்கின்ற இடத்திலே எங்கள் ஹேண்ட்போனிலே நாங்கள் வேண்டிய விடயங்களை, என்ன படம் வேண்டுமோ, என்ன நாடகம் வேண்டுமோ, உலகத்தை எப்படி சுத்தி பார்க்க வேண்டுமோ, நல்ல விடயங்களை எப்படி படிக்க முடியுமோ, ஆபாசங்களை எப்படி தேட முடியுமோ, அந்த அளவுக்கு மனிதன் உள்ளங்கையிலே போனை வைத்துக் கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு தெரியாமல் வேண்டிய விடயங்களை பாவிக்கின்ற அளவுக்கு இன்று நாகரிகம் வளர்ச்சி அடைந்து விட்டது. இந்த நாகரிகமான காலத்திலே வாழக்கூடிய வாலிபர்கள் உண்மையிலேயே தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்பது மிக கஷ்டமான ஒரு காலம். இந்த காலம் பற்றி நிச்சயமாக நானும் நீங்களும் கேள்வி கேட்கப்படுவோம். முன்பொரு காலம் இருந்தது, நாங்கள் பள்ளியிலே வந்து சற்று நேரம் அமர்ந்திருந்தால் அந்த நேரத்தை நாங்கள் வீணாக்காமல் நாங்கள் அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்போம். வீட்டிலே நேரம் ஃப்ரீயாக இருந்தால் கட்டிலே சாய்ந்து கொண்டு குர்ஆன் ஓதுவோம். இப்பொழுது நான் முதல் நீங்கள் வரை வயோதிபர்கள், சிறுவர்கள், குறிப்பாக வாலிபர்கள் எங்கு அமர்ந்தாலும் உடனே கையில் இருக்கக்கூடிய போனை துறந்து அதனுடைய நேரத்தை கழிக்கக்கூடிய காலத்தை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதிலே நலவுகள் இருப்பதை போன்று கெடுதிகள் அதிகமாக இருப்பது எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். எனவே இந்த வாலிப பருவம் சம்பந்தமாக நாங்கள் குறிப்பாக ஒவ்வொருவரும் நாங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்பட இருக்கின்றோம். அன்புக்குரிய இந்த வாலிபத்தை நாங்கள் நன்றாக சிறப்பாக நாங்கள் பயன்படுத்துவோம். ரசூலுல்லாஹ் மூன்றாவது சொன்ன செய்தி, வஅன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வஃபீமா அன்ஃபகஹு. ஒவ்வொரு மனுஷனும் அவன் எப்படி சம்பாதித்தான், எப்படி செலவழிப்பான், இது சம்பந்தமாக கேட்கப்படுவான். நான்காவதாக அவன் படித்த இல்மு, அவன் படித்த அறிவை எப்படி பயன்படுத்தினாய். இந்த 4 விடயங்களும் ஒரு மனிதனுக்கு, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மறுமையிலே விசாரிக்கப்பட்டு அந்த 4 கேள்விகளுக்கும் சரியான பதில் நாங்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த மனிதனுடைய கால் மஹ்சர் மைதானத்திலே ஒரு எட்டு கூட முன்னே செல்ல முடியாது. நிரசனமான உண்மை. அல் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகின்ற விடயங்கள் நாங்கள் சந்தேகம் கொள்ள முடியாது. நாங்கள் மோமின்கள், ஆழமான நம்பிக்கை கொண்ட மூமின்கள் நாங்கள். இந்த நிலைமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நடந்திருக்கின்றது. இந்த உலகத்தில் நாங்கள் மரணிப்பது எப்படி உண்மையோ, நாங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய காட்சிகள் எப்படி உண்மையோ, அதே போன்று இந்த விடயத்தை நாங்கள் ஆழமாக ஈமான் கொண்டு இந்த வாழ்க்கைக்காக நானும் நீங்களும் தயாராக வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த புனிதமான காலத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் நாங்கள் பதில் சொல்லக்கூடிய மனிதர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை வளர்த்துக் கொள்ள அனைவருக்கும் அருள் புரிவானாக. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் சொன்ன இன்னும் ஒரு ஹதீஸை பாருங்கள். இகதனிம் ஹம்சன் கப்ல ஹம்சின். உங்களுடைய வாழ்க்கையிலே 5 கட்டம் வருவதற்கு முன்னால் 5 கட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள். முதலாவது பாருங்கள், ஷபாபிக கபுல ஹரமிக். உங்களுக்கு தள்ளாடுகின்ற வயது வருவதற்கு முன்னால் வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். எல்லோருக்கும் எங்களுக்கு தள்ளாடுகின்ற வயது நிச்சயமாக வரும். அந்த வயசிலே நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. நாங்கள் இப்பொழுது எவ்வளோ திடகாத்திரமாக நாங்கள் இருந்தால் கூட எங்களுக்கு அந்த வயசு நிச்சயமாக எங்களை ஈடுபட விடாது. ரசூலுல்லாஹ் சொன்ன துஆ எங்களுக்கு தெரியும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் அருத்த இலா அர்தலில் உம்ர். யா அல்லாஹ், தள்ளாடுகின்ற வயசை விட்டு நீ என்னை பாதுகாரு என்றால் கஷ்டம், எனக்கும் கஷ்டம், மற்றவருக்கும் கஷ்டம். எனவே தள்ளாடுகின்ற வயது என்பது எல்லோருக்கும் அசௌகரியங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மனிதர்களே, நீங்கள் உங்களுக்கு தள்ளாடுகின்ற வயசு வந்து நீங்கள் அமல்கள் செய்ய முடியாமல் நீங்கள் கஷ்டப்படுவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் சரியாக நீங்கள் பயன்படுத்துங்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை பாருங்கள். ஒரு மனிதன் நிச்சயமாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதன் அவன் நல்ல முறையிலே
உலகத்திலே தள்ளாடுகின்ற வயசு வருவதற்கு முன்னால் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலம் என்பது அவனுடைய காலத்தை அவன் அதிகமாக பள்ளியோடு அவன் சேர்த்து கொண்டால் நிச்சயமாக அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு கண்ணியம் அவனுக்கு ரப்புல் ஆலமீன் சுவர்க்கத்தில் நிழல் கொடுப்பான். உங்களுக்கு தெரியும், சபஅத்துன் யுதில்லுஹும் அல்லாஹு ஃபீ யுதில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. அல்லாஹ் தஆலா மஹ்ஷர் மைதானத்திலே யாருக்கும் நிழல் இருக்காது. அல்லாஹ் தஆலா சில கூட்டத்தார்களுக்கு மாத்திரம் அரசிலே கொடுக்கக்கூடிய நிழல் தான். அதிலே ஒரு மனிதன் ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லா, தனது வாலிப வயசை அல்லாஹ்வோடு தொடர்பாக்கி கொண்ட ஒரு வாலிபனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு கண்ணியம். அதை ரசூலுல்லாஹ் சொன்ன இரண்டாவது செய்தியை பாருங்கள். சிஹதிக கபுல சகமிக், முதலாவது வயோதிபத்துக்கு முன்னால் வாலிபத்தை நீ பயன்படுத்திக் கொள். இரண்டாவது, நீ நோய்வாய்ப்பட்டு நீ பாயிலே படுப்பதற்கு முன்னால் உனது ஆரோக்கியத்தை நீ பயன்படுத்திக் கொள். அன்புக்குரிய இஸ்லாமியர்கள், எங்களுக்கு தெரியும், எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு தெரியும், வயோதிபம் அடைந்து விட்டால் நோய்வாய்ப்பட்டு விட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது, நின்று தொழக்கூட முடியாத ஒரு காலம் ஒவ்வொருவருக்கும் வரும். அந்த காலம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். அப்படி ஆரோக்கியத்தை நாங்கள் பயன்படுத்தினால், ஒரு மனிதன் ஆரோக்கியமான காலத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி அல்லாஹுக்காக வணக்கம் செய்யக்கூடிய மனிதனாக வாழ்ந்தால், அந்த மனிதன் நோய்வாய்ப்பட்டு பாயிலே படுத்திருந்தாலும் அந்த மனிதன் ஆரோக்கியமான காலத்திலே செய்த அமல்களுக்கான கூலி அவனுக்கு அப்போ வழங்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை பாருங்கள். இதா மரலல் அப்து அவ் சாஃபர, ஒரு மனிதன் நோயாளியாக இருந்தால், இல்லை அவன் பயணியாக இருந்தால், கதபலஹு மா கான யஅமலு முகீமன் ஸஹீஹா, புகாரில் சொல்லப்படக்கூடிய ஹதீஸ். ஒரு மனிதன் நோயாளியாக இருந்து பாயிலே படுக்கையிலே அமல் செய்ய முடியாமல் படுத்திருந்தால் அவனுக்கு நன்மை என்ன தெரியுமா? அவன் ஆரோக்கியமான காலத்தில் செய்த நன்மையை போல் நன்மை அவனுக்கு வந்து கொண்டே இருக்கும். மிக எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஆரோக்கியத்தை சரியாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். மூன்றாவதாக கபுல ஃபக்ரிக், நாங்கள் ஏழையாகுவதற்கு முன்னால் வசதியை நாங்கள் பயன்படுத்துவோம். எனக்கு இப்பொழுது வசதி இருக்கும் என்று சொன்னால் அந்த வசதியை நான் பயன்படுத்தி எனக்கு வறுமை வருவதற்கு நான் நன்மையான காரியத்தை அதிகமாக நான் செய்ய வேண்டும். இந்த சொத்துக்கள் அல்லாஹ் தஆலாவுடைய பாதை நான் தர்மம் கொடுக்க முடியும், சகாத்துகளை கொடுக்க முடியும், சதக்காக்களை செய்ய முடியும். எனவே எங்களுடைய சொத்து, எங்களுடைய பொருளாதாரம் எங்களை விட்டு நீங்கி நான் வறுமைக்கு வருவதற்கு முன்னால் நான் வசதியான காலத்திலே நான் அதிகமாக நன்மைகளை செய்ய வேண்டும் என்று செய்து நாங்கள் இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது பாருங்கள், ஃபராகிக கபுல சுகலிக்க, அதிகமான வேலைப்பளு வருவதற்கு முன்னால் நீ உன்னுடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி நன்மையான காரியத்தை அதிகமாக செய்து கொள். அடுத்தது ஐந்தாவதாக ஹயாத்திக்க கபுல மௌத்திக்க, நீ மரணிப்பதற்கு முன்னால் உனது ஹயாத்தான காலத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி. அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் ஒவ்வொருவரும் மரணிக்க இருக்கின்றோம். எங்கள் மரணம் வருவதற்கு முன்னால் நாங்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்தை நாங்கள் சரியாக நான் பயன்படுத்த வேண்டும். ஆரம்பத்தில் சொன்ன செய்தியை பாருங்கள். நாங்கள் மறுமையிலே இந்த உலகத்தில் செய்த பாவமான காரியங்களுக்காக வேண்டி நரகத்திலே வேதனை செய்யப்படுவோம். நாங்கள் கூச்சலிடுவோம், அல்லாஹ்விடத்திலே சொல்வோம், யா அல்லாஹ், என்னை இந்த உலகத்துக்கு மீண்டும் திருப்பி அனுப்பென்று மண்டாடுவோம் அல்லவா? அதற்காக அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், அந்த உலகத்திலே நீ சென்று மீண்டும் மண்டாடுவதற்கு முன்னால் இந்த உலகத்தை விட்டு அல்ல காரியங்களை செய்து இந்த உலக சந்தி அல்லாஹ் அன்புக்குரிய உறவுகளே, இப்படியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களும் ஒவ்வொரு நேரங்களும் மிக முக்கியமான காலங்கள், மிக முக்கியமான சந்தர்ப்பங்கள். அந்த சந்தர்ப்பங்களை, அந்த காலங்களை நாங்கள் சரியாக நாங்கள் பயன்படுத்தி இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெற வேண்டும். நாங்கள் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். ரப்புல் ஆலமீன் நாங்கள் கேட்கக்கூடிய செய்திகளை, மார்க்கத்தின் செய்திகளை உள்ளத்தில் வாங்கி அதன் பிரகாரம் வாழக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியல்வானாக. வ அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹுல் கஃபூருர் ரஹீம்.